அடியே, உன் வாய உடைச்சிருவேன். மரியாதையா என்ன விஷயம்னு சொல்லிட்டு இந்த இடத்த காலி பண்ணு. ஐயோ பைரவி அம்மா, இனி உங்க கத்தல் மிரட்டல் இதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கே ஆகாது. மரியாதையா விஸ்வா லட்சுமி நிச்சயத்தை நீங்களே நிறுத்திட்டா எல்லாருக்கும் நல்லது. இல்ல என் புள்ள நிச்சயத்தை நானே நிறுத்தணுமா? பகல் கனவு காணாத துளசி. ஏய், உங்க மாமா உன்னை ஜோசியர்கிட்ட கூட்டிட்டு போய் உங்க அம்மாவை பத்தி சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? சிவகாமியோட உயிரை பத்தி கவலைப்படாம என்ன வந்து மிரட்டிட்டு இருக்க? ஐயோ அத்தை, அது போன மாசம். அதே ஜோசியர் இந்த மாசம் ஒரு சூப்பர் பேட்டி கொடுத்திருக்காரு, பாக்குறீங்களா? என்னடி உளற? நான் உளரல அத்தை, உங்க அருமை ஜோசியர் தான் உங்களை பத்தி நல்லா உளறி இருக்காரு. பாக்குறீங்களா? பைரவி அம்மா தான் காசு கொடுத்து அப்படி சொல்ல சொன்னாங்கம்மா. அந்த வீடியோ மட்டும் என் புருஷன் பார்த்தாரு, எல்லாரும் கூண்டோட கைலாசம்தான். ஏதோ சிவகாமி உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதுனால இவ்வளவு நாளா நான் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினாரு. ஆனா இப்போ அது பொய்ன்னு தெரிஞ்சா என்ன நடக்குமோன்னு அதையெல்லாம் நினைச்சு பார்த்தாலே எனக்கு அடி வயித்துல புளிய கரைக்குது. போச்சு போச்சு. அப்போ என் நிச்சயதார்த்தம் வெறும் கனவுதானா? என்னைக்கும் நான் மாமா கூட சேரவே முடியாதா? லட்சுமி, என்னடி இது? நீ கொஞ்சம் சும்மா இரு. அதான் பைரவி இருக்காள்ல, அப்படியெல்லாம் நமக்கு எதிரா எதுவும் நடக்க விட மாட்டா. கண்டிப்பா உனக்கும் விஸ்வாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நீ வேணா பாரு. என்ன பைரவி, இப்ப என்ன பண்ண போற? ராஜராஜனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது ருத்ர தாண்டவம் ஆடிடுவானே. இத பாரு, அவனுக்கு தெரியாம இருக்க ஏதாவது ஒரு வழி சொல்லு பைரவி. எல்லாம் கெட்டு முழுகி போச்சு. அதான் நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். ஐயோ, அப்படி அந்த துளசி ஜோசியரை போய் பாப்பான்னு நான் என்ன கனவா கண்டேன்? ராட்சசி எப்படியோ அந்த ஜோசியரை போய் பார்த்து உண்மையெல்லாம் கக்க வச்சுட்டா. என்னத்த எங்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே கைய விரிச்சா நாங்க என்ன பண்ணுவோம்? அம்மா, நீங்க யாரு? பைரவி. நீங்க போய் இந்த சின்ன விஷயத்துக்கு கலங்கலாமா? கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி விஸ்வா தம்பி நிச்சயம் நல்லபடியா நடக்கும். என்ன அப்படி பாக்குறீங்க? ஐயாவுக்கும் சிவகாமிக்கும் நடுவுல ஒரு பெரிய தீக்குச்சிய கொளுத்தி போட்டா அது தன்னால கொழுந்து விட்டு எரிஞ்சு அண்ணனும் தங்கச்சியும் இந்த ஜென்மத்துல சேர முடியாதபடி ஆக்க போகுது. ஏ சத்யவதி, நானே ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருக்கேன். நீ வேற சஸ்பென்ஸ வச்சு ஏண்டி என்ன படுத்துற? ஆமாடி சத்யவதி, எதை சொல்றதா இருந்தாலும் எங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லு. ஐயோ, அது பைரவி அம்மா, என்ன ஆனாலும் நான் சொன்ன நேரத்துல சொன்ன நாள்ல லக்ஷ்மி விஸ்வாவோட நிச்சயதார்த்தம் நடக்கும். அதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணலாங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். சத்யவதி, நீ சொல்றதுதான் சரி, அப்படியே பண்ணிடு.
அம்மா இருக்கிற ஸ்பீடை பார்த்தா கண்டிப்பா இந்த நிச்சயத்தை நடத்திடுவாங்க போல இருக்கு. துளசிக்கு ஃபோன் பண்ணி இப்ப என்ன பண்றதுன்னு கேட்கலாமா? சரி, கேட்டுருவோம். டேய் தத்தி, என்னடா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? ஒண்ணும் இல்ல துளசி, அம்மா பிடிவாதமா பேசுறத பார்த்தா கண்டிப்பா எனக்கும் லட்சுமிக்கும் நிச்சயதார்த்தம் நடத்திடுவாங்க போல இருக்கு. விஸ்வா, நீ ஒன்னும் பயப்படாத. இல்ல துளசி, உனக்கு எங்க அம்மாவை பத்தி தெரியாது. அவங்க ஒரு விஷயத்த நினைச்சிட்டாங்கன்னா அதை நடத்தாம விட மாட்டாங்க. ப்ளீஸ் துளசி, புரிஞ்சுக்கோ. துளசி, நான் சொல்றத கேளு. நம்ம வேணும்னா அலைப்பாயுதே மாதவன் ஷாலினி ஸ்டைல்ல ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா? பாருடா, என்ன தைரியம் இந்த தத்திக்கு. துளசி, என்ன கிண்டல் பண்றதை விட்டுட்டு கொஞ்சம் சீரியஸா பேசுறியா? நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம கண்டிப்பா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறோம். ஸ்ரீராம் கிட்ட சொன்னா அவன் எல்லா ஏற்பாடுமே செஞ்சிருவான். விஸ்வா, நான் சொல்றத கேளு. கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது, அதுக்கு நான் கேரண்டி. துளசி, இந்த ஒரு விஷயத்திலயாவது என் பேச்ச கேளு. விஸ்வா, எனக்கு ஒரு நாள் டைம் கொடு. எதுவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு நேர்ல பேசிக்கலாம். காலையில உன்னை நான் மீட் பண்ணும்போது என் முடிவை சொல்றேன். இப்போ நீ நிம்மதியா தூங்கு. குட் நைட். போதும் துளசி, இதுக்கு மேலேயும் நம்ம தள்ளி போட வேணாம். நான் நேத்து சொன்ன மாதிரி நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? என்ன துளசி, நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடானா அமைதியாவே இருக்க? எங்க அம்மா நினைச்ச மாதிரி எனக்கும் லட்சுமிக்கும் நிச்சயம் நடந்தாலும் கல்யாணம் நடக்க கூடாது துளசி. ஏதாவது சொல்லு துளசி. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா அதுக்கு நான் என்ன பதில்டா சொல்ல முடியும்? சரின்னு சொல்லு, போதும். உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாதா விஸ்வா? இப்ப நீ எதுக்கு இவ்ளோ அவசரப்படுற? இதுக்கு மேலயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம ஒண்ணு சேர முடியாம போயிடுமோன்னு பயமா இருக்கு துளசி. ஏன் விஸ்வா அப்படி எல்லாம் நினைக்கிற? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. ஆனா அதே நேரத்துல எங்க அப்பா, அம்மா, மாமா, அத்தை எல்லாரையும் ஏமாத்தி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. துளசி, நீயும் ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துற? விஸ்வா, உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு, ஒரு ஆசை இருக்கு. என் கல்யாணம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கவே கூடாது. வேற எப்படி நடக்கணும்? சொல்றேன்.
அப்பா அம்மா, எங்க அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. இவங்க சம்மதத்தோட தான் நடக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கலாம். ம்? மாதிரி எந்த குறையும் இல்லாம சந்தோஷ நிறையோட நம்ம கல்யாணம் நடக்கணும் விஸ்வா. எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, நாம காத்திருப்போம். யாரையும் கஷ்டப்படுத்தியோ இல்ல கோவப்படுத்தியோ நம்ம சந்தோஷமா வாழணும்னு அவசியமே இல்ல. என்ன மன்னிச்சிரு துளசி, நான் தான் தத்தின்னு உனக்கு தெரியும்ல. இப்போ என்ன நடந்ததோ அது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ ஃபியூச்சர்ல எப்படி சந்தோஷமா வாழணும்னு யோசிச்சு முடிவு பண்ற. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் துளசி. எவ்வளவு பொறுப்பா இருக்க. உன் மரமண்டைக்கு இப்பவாவது புரிஞ்சுது, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா துளசி. என்ன துளசி கேடி அப்படியே பேசிக்கிட்டே கட்டி பிடிக்க வர, அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல? யாராவது கேட்டாங்கன்னா நீ என்னோட அத்தை பொண்ணு, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டா போச்சு. ஆசை பாரு தத்திக்கு. சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் போகணும். நான் வந்து 1 hour ஆயிடுச்சு. இப்ப நீ வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? ஆமா ஆமா, சார் 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்காரு. ஏண்டா கண் முழிச்சா என் வீட்டுல தானே முழிக்க போற? சரி, இப்ப நான் போகணும். நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். ஓகே, பாய் பாய்.
காணுமே. இவ்ளோ அசால்ட்டா இருந்துட்டோமே. பர்ஸ கையிலே எடுத்துட்டு போயிருக்கலாமோ? இப்ப என்ன பண்றது? போங்க சின்னத்த, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுருக்கலாம்ல. நீங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. ஏ லக்ஷ்மி, உனக்கு இல்லாத ஐஸ்கிரீமா? இப்போ கிளைமேட்டே சரியில்லை. அப்புறம் நிச்சயதார்த்தத்தப்போ மூக்கு வடிஞ்சு அசிங்கமா போட்டோக்கு போஸ்ட் கொடுப்ப, பரவாயில்லையா? சாரிமா, உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த அட்ரஸா? சொல்லுங்கம்மா. சொல்றேன். அப்படியே நேரா போய்